துளசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா மேரி கோம் கூட விளையாண்ட பொண்ணு. மேரி கோம் கூட விளையாண்டு என்ன பண்ணீங்கம்மா? பீட் பண்ணியிருக்கேன் நான். பீட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணீங்க? பீட்னா தெரியல. ஆக்சுவலி அவங்களுக்கே நான் கவுண்டிங் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து 2 வாட்டி MMA மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட், அதுக்கு ஃபுல் ஃபார்ம். அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து தொடர்ந்து என்னை மட்டும்தான் வந்து 2 வாட்டி செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட் அப்படின்னாலே பசங்க மட்டும்தான் பண்ணுவாங்க, பொண்ணுங்க எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ன்றது வந்து எல்லா அனிமல்ஸுமே பண்ணுற ஒரு அது ஃபைட். அது இப்போ ஸ்டேஜில் காட்டும் போது பண்ணது நான் மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட் தான். அது இன்டர்நேஷ்னல் லெவல் நான் பண்ணது. என் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா 9 செகண்டில் நேஷ்னல் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என் ரெக்கார்டை இது வரைக்கும் யாருமே உடைக்கலை. ஸோ அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் தமிழ்நாட்டில் பிறந்து சென்னையில் சார் ரொம்ப வணக்கம் சார். எனக்கு நான் காசிமேட்டில் தான் பிறந்து வளர்ந்தேன். ஸோ சார் வந்தது ரொம்ப தேங்க்ஸ். வட சென்னை தான் நம்ம ஊர். ஸோ ஆக்சுவலி இவங்க எனக்கு என்னோட சகோதரி. ஏன்னா நான் நிறைய வாட்டி நான் வந்து அழுதுருக்கேன் நிறைய விஷயத்துக்கு. ஆக்சுவலாக இந்த சமுதாயத்தின் மேலே துளசிக்கு இருக்கக்கூடிய கோபம் என்ன? எவ்வளோ சாதிச்ச பொண்ணு இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? ஏன்னா நம்ம என்ன பண்றீங்க இன்னைக்கு? என்ன பண்றீங்க துளசி, நீங்களே சொல்லுங்க. ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன் அண்ட் கேப் டிரைவர். ஸோ நேஷ்னல் இந்தியா லெவலில் போய் நான் மெடல் பண்ணேன், இன்டர்நேஷ்னல் லெவலு. பட் எனக்கு சரியான ஒரு இதுவும் கிடைக்கல. பட் ஆனால் என்னோடய தன்னம்பிக்கையை நான் விடலை. ஆனாலும் நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓடிட்டே இருக்கேன், ஓடுவேன். சூப்பர்.